शेषार्यवंशकलशोदरिभूर्णचन्द्रम् श्रीमन्द्रसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाढ्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यारिप्रणतोऽस्मि नित्यम् திருவிருத்தக்குழி ஜெகன்காவக்கடங்கழுவிழிந்து ஒருவருத்தம் புக்குழல்வே உயிரின் பணிகளுக்கு ஒருவருத்தம் புகழாமல் குறுகிற போதரை திருவிருத்த தூரகத்திரீர் திருநாட்டக திருவிருத்தம் மினிமம் 4 பேர் தாயார் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, தனிக்கோயில் நாச்சியார். அச்சாவதாரத்திற்குள்ளே 108 திவிதேசத்திலையும் 108 தாயார் இருக்காங்க. தனிக்கோயில் நாச்சியார் அவன் பேரு. அருள் ஒரு தாயார் இல்ல, 4 பேர் தாயார்கள். அதுக்காக இவர் 4 தேசையில பாடுறார். தானார் தன்மை, மகள் தன்மை, தோழியத்தன்மை, அவன் தாயார் தன்மை ஆகியனாலே இதுல போயிட்டு இதுவேதான் வருது. என்ன விஷயம்? இவர் யார், எங்கிருந்தார், நிச்சயர்கள் வருகிறா, பெருமாளால் அனுப்பப்பட்டவரா, இல்ல முக்தாத்மாக்களில் வருகிறா, ரிஷிகளை வருகிறா, தபஸ் பண்ணி வந்தவரா அப்படின்னு ஒன்றமில்லை. நம்ம மாதிரியே சம்சாரியாய் இருந்தார். இவரை கட்டாட்சித்தார். எப்படி? சேமம் செங்கோன் அருளே, அவனருள்ளது அருடமல்லா, அருள் கண்டீர் உலகினில் நிற்கரே என்கிறபடியே எம்பெருமான் அருளாலே திருத்தப்பட்டு இவர் எங்கெங்கோ பறந்திருந்தார். இருதோ இவன் இலையெல்லாம் பறந்தார். என்ன பண்றார்? மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடிய அடைந்து உள்ளந்தே இறுதின்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன். எம்பெருமான் அருளாலே நான் இந்த மாதிரி ஆனேன்னு சொல்லிட்டு வர. அருள் பெற்றவுடனே இவருக்கு எல்லாம் தெரிந்து போயிருக்கு. என்ன அப்படின்னா, 2 விலகம் இருக்கு. ஒரு நெருவிலகு, இன்னொரு விண்டலகு. விண்டலகு இருக்கிறவா நல்லா இருக்கா, திருவிலகு இருக்கிறவா ஏதோ ஒரு மாதிரி இருக்கா. அவளுக்கு 4 உண்டு, அவளுக்கு 4 இல்லை. என்னது? பிடிபசிக்கு மூப்பு துன்பம், பிணி உண்டு, பசி உண்டு, மூப்பு துன்பம் உண்டு. அதனால அவளுக்கு இல்லை. அவளுக்கு இந்த அதிகமான பவர்ஸும் உண்டு. எல்லாம் பார்த்து நான் அங்கேயே போகணும், பரமரத்துக்கு, கிருபாத்விபூதிக்கு, மேல் உலகத்துக்கு, எம்பெருமான் உலகத்து நேர போயும் கஷ்டப்படல. ஆனா இவர் ஏன் சிரித்திருக்கிறார்? 4 பிரபந்தமாகனா ஜனங்களை சீர்திருத்தினா, நான் அநேக அவதாரங்கள் எடுத்தேன், திருத்த முடிய சம்பூர்ணமாக ஆழ்வார் நிறைய பேர் திருந்துருவார்ன்றதுக்காக ஆரம்பித்தார். சரி, அதுல முதல் பிரபந்தம் முதல் அழிகை, அப்புறம் அருள். அழிகையால அடிசந்தருள் பெற்று, 2ஆம் பிரகத்தாலே உலகத்தை பார்த்து, 3ஆம் பிரகத்தாலே குணத்தை பார்த்து குணானுபவம் பண்ணி, 4ஆம் பாசனத்தில் 4வது ஆன திருவாயுமணியிலே ஸ்வரூபரூப குணவிபவ ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் பார்க்க போகிறார். சரி, வாழ்வார் அழுகை. ஏன்? பூர்வாசனத்தில் சந்தோஷப்பட்டார். அது ஒரு உருவெளிப்பாடு. உருவெளிப்பாடு ஏதோ உருவம் காண்றது. ஓஹோ, பெருமாள் நான் தெரிஞ்சுக்கிறார், வரல. ஆனா மானசமான உருவம் பார்க்கிறோம். உள்ள வந்தார், பார்த்தா அதே புளியம்பரம். அவருக்கு அதே வீடு தானே, புளியம்பரத்தில் உட்கார்ந்து. சரி, அடுறார். இப்போ இருவித்த 8வது வீக்கு ஆசனம். இதுக்கு இந்த அழுகை எங்கிருக்கு? இந்த அழுகை எதுக்கு ஒப்பு? சாமத்திலே சாமமான திருவாய்மொழியில் எப்படின்னா, கண்களும் பகலும் கண்டேலறியாள் கண்ணலீர் கண்களால் இறக்கும் செங்குசக்கரங்கள் அந்த கை கோப்பும் தவமரை கண்ணென்னே தவறும் எங்கனே தரிக்கேன் பின்னவிட்டென்னும் எழுதலில் கைதலாவிருக்கும் செங்கையல் வாயை திருவரங்கத்தாய் தரத்தில் செய்திருந்தாயே செய்கின்றாயே
10 பாதசரத்திலையும் இந்த மாதிரி பண்ணுவோம் சொல்ற. இந்த மாதிரி யாருக்காவது இருந்தா இல்லையே, விசித்திரமா இருக்கே, அத்தனை பேர் காப்பாற்றி இருக்கே, என் பிள்ளை இம்மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு கேட்கிறேன். அதே பாதசரம் நீங்க தன்னந்துராய் வளை கொள்வது யாமிழப்போம் நடுவே கண்ணந்துராவி ஓர் வாடை உலாவும் வள்வாய் அலகால் புன்னந்துராமே பொருநீர் திருவரங்கா கருடாய் எண்ணந்துராவு விளத்து உளவோ கண்டும் இன்னவே. இந்த மாதிரி இன்னும் இருக்காளா எங்கேயாவது இந்த பெண் மாதிரி அப்படின்னு தாமும் கஷ்டப்படுற. 2 கஷ்டம். அது என்ன கஷ்டம் அப்படின்னா, ஒரு விதத்தில் திருத்துராய் நெறிவவும் மற்றொரு விதத்தில் வாடை வந்து வீசி நெறியவும், இப்படி 2 ஹிம்சக்க வஸ்துக்களுக்கு ஈடுபடுக்க என்னால் ஆகவில்லையே. இந்த ஹிம்சைக்கு அவகாசமின்றியே சம்ஸ்லேஷத்தை தந்துடாய் என்றவாறு. ஒரு பாசகத்திலே சந்தோஷமாயிருந்த இந்த பாசகத்துக்குள்ளே விஸ்லேஷம். விஸ்லேஷம் அது மானசிகமான சம்ஸ்லேஷமே தவிர நேரம் பெருமாள் வரல. சரி, இந்த திருவருத்துக்குள்ளேயே முதல் 2 பாசகத்துக்கு முதல் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த 2 லைனை அத்தோடு சேர்க்கிறார் வியாக்கியானம். இப்போ 3வது லைன் 3-4 வள்வாய் அலகால் பொன்னந்துராமே புறநீர் திருவரங்கா. இங்க இருக்க 2 காவேரி இருக்கார். அந்த காவேரி அயபாயர் தான். அந்த அணை எப்பேற்பட்டது அப்படின்னா, உள்ளே ரத்தம் இருக்கு, தெங்கு இருக்கு, நிறைய ஜலச்சரங்கள் இருக்கு. அதெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக மேலே பறவைகள் கொத்தாத மாதிரி அலைவன் நின்றுட்டோம். காப்பாத்துறோம் காவேரி. வள்வாய் அலகால் புன்னந்துராமே, கூர்மையான வாயின் நுனியினால் பறவைகள் தன்னிடத்துள்ள சங்கை கொத்தாதபடி குறுநீர் திருவரங்கா அலை மோதுகிற காவிரி நீர் சூழ்ந்து ஸ்ரீரங்கம் என்னும் திருப்பதியிலே உடையவனே. என்ன சொல்றார் அப்படி? எதுக்காக பீட்டிக்கை போடுறார் அப்படின்னா, ஒரு பிரகிருதி இருக்க முடியானா அந்த காவேரியே காப்பாத்துறது. உள்ளே இருக்கிற பதார்த்தத்தை இப்படி அந்த பறவைகள் கொத்தாதபடி தன்னுள்ள இருக்கிறது. அந்த மாதிரி எனக்கு நீ காப்பாற்ற மாட்டியான்றதுல சொல்றார். திருவரங்கா ஸ்ரீரங்கம் என்னும் திருப்பதியை உடையவனே, தன்னந்துராய் வளை கொள்வது யாம் இழப்போம் குளிர்ந்த அழகிய திருத்துராயானது இவரை கைவளைகளை கொள்ள கொள்ளார் என்றது. என் விஷயம் என்ன சொன்னா, கூடியிருந்தா திருத்துராய் தன் என்றதே படி இருந்த விஸ்லேஷம் தோணித்துன்னா அதுவே வந்து வீசுறது நன்மைக்கு என்ற. அதனால் நான் விரைந்து போனேன். விரைந்தால் வடையெல்லாம் போயிடுத்து அப்படின்றார். என்னுடைய மாமை இழந்தேன் அப்படி இருந்தார். மாமை என்ன உடம்புடைய காந்தி. குளிர்ந்த அழகிய திருத்துராயானது கைவிளைகளை கொள்ளை கொள்ளான் என்றது. யாம் இழப்போம் உன் பக்கல் ஈடுபட்டு நாம் வளையை இழைக்கிறோம். இப்படி இருக்கா இந்த ஓர் வாடை எமக்கும் தனக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லாத ஒரு காத்தானது வாடை வடதிசை காத்து, தென்றல் தென்திசை காத்து நடுவே இடையிலே பிரவேசித்து வண்ணம் துறாவி விலாபம் எமது மாமை நிறத்தை சரீர கலர் மாமை நிறத்தை கவர்வதற்கு பொருட்டு தடவி தேடிக்கொண்டு சஞ்சரிக்க தொடங்க என்றது. நடுவே நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த காத்த வந்து மேல வந்து வாயிருக்கு. அதற்கு யாம் மாமை இழக்காதபடி வந்து சேர்ந்தவள் வேணும் அருளாய். இந்த மாதிரி என்னுடைய மாமை சரீரத்தினுடைய தன்மை இழக்காதபடி நீர் வந்து அல்ல வேண்டும். எண்ணம் துறாவிடத்து மனம் தடுமாறும்
பண்டு இன்னென்ன உணவோ இந்த மாதிரி பின்ன யாருக்கான உண்டாயிருக்கோ முன்பும் இப்படிப்பட்ட என் நிலைகள் போன்ற நிலைமைகள் வேறு எங்கேனும் உள்ளனவோ? இந்த மாதிரி யாருக்கா ஆயிருக்கா சுவாமி சொல்லும். ஒரு ஹிதா விராட்டு இருந்தாள், ஒரு திரௌபதி இருந்தாள், ஒரு காக்கம் இருந்தது, ஒரு சுக்ரீவ மகாராஜ, நிறைய பேருக்கு அனுபவம் எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அவளுக்கெல்லாம் சுருக்கா பிரசாதம் பண்ணி பிரசாதம் பண்ண நேரடி. சரி, இதுக்கு வியாக்கியானம் கீழ்ப்பாசுரத்திலே தோற்றுவித்த சம்ஸ்லேஷம் கனவின் காட்சி போன்றதாகலாம் அதிகமாயிற்று. அழுவாருக்கு உருவெளிப்பாட்டு மாத்திரம் உருவெளிப்பாடு உருவம் பெருமானுடைய உருவம் வெளிப்பாடு காண்றது சினிமா மாதிரி பார்க்கணும். அத்தனையே தவிர நேரம் வரல. பழைய விஸ்லேஷம் வியசனமே தோன்றி. ஆகவே நாயகனை பிரிந்த நாயகி வாடகைக்கு விருந்து இறங்கும் பாசுரத்தாலே ஆழ்வார் தவறு கிளேசத்தை வெளியிடுகிறார். ஆழ்வார் துக்கத்தை விளைகிறார். ஆத்தாமை மிகுதியாலே ஆசை மிகுதியாலே தலைவனை எதிரில் நிற்கிறார் போல பாவித்து முன்னிலைப்படுத்தி கூறியது இருக்கு. அவர் எதிர்க்க சொல்றார். என்ன சொல்றார்? அன்றி உருவெளிப்பாட்டில் கண்ட தலைவனை நோக்கி உரைத்ததுமாம். உன்னோடு நேரில் சம்பந்தம் பெற்ற தெருத்துராயானது விஸ்லேஷ காலத்தில் சம்ஸ்லேஷத்தை நினைப்பூட்டி மிகவும் வருத்தப்படுத்தி உடல் இழைக்கச் செய்வதும் அதற்காத்தாறு நாம் மெலிந்து வள இழப்பதும் யுத்தமாயிருக்கலாம். என்ன ஒரு மாதிரி உன்னோடு சம்பந்தம் பெற்றதுனாலே அது ஏனோ ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனா அதுவன்றி தற்பதத்தை வாயுவானுடன் எம்பெருமானிடத்து அஞ்சிக் கொண்டு அவரது கட்டளைக்கு உள்பட்டிருந்து வீசுகின்றான் என்ற உபனிஷத்தின்படியே சுவாபாவிகமாக அவருக்கு அஞ்சி நடக்கும் தன்மையிலான காத்து உனது சம்பந்தம் பெற்ற நம்மை சமயம் பார்த்து வருத்தி கொள்ளை கொள்ளது தொடங்குவது தகுதியோ? என்னை கொள்ளை கொள்ள தொடங்கிட்டு தகுதியோ? காத்து என்னை நிலையா என்ன பிராப்தி உண்டு? அங்கனம் ஆகாதபடி எம்மை காத்திட வேண்டும். நீர்தான் வளர வேண்டும். கேமம் செங்கோன் அருளே. உள்பக்கல் அன்பு வைத்தவர்களில் எம்மை போல வருந்தவன் முன்னால் உபேட்சிக்கப்பட்டவரும் இருவரையிலும் எங்கும் எவரும் இல்லையே என்கிறாள். இந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவுகள் இல்லை. திருத்துராயானது என்னை எவ்வளவு வேணுமானாலும் துன்பப்படுத்தட்டும், அதற்கு நான் உடன்பட்டிருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது அதில் நோக்குடையதல்ல. காத்து என்னை எஞ்சிப்பதானது ஒருபடியாலும் யுக்தம் என்று வற்புறுத்தி கூறுவதில் நோக்குடையது. ஒருபுறம் திருத்துராய், இன்னொருவரும் இந்த காத்து. காத்தென்னை ஹிம்சிப்பதானது ஒருபடியாலும் யுக்தமன்று என்று வற்புறுத்தி கூறுவதில் நோக்குடையது. ஒருவரத்தில் திருத்துராய் நிலையவும் மற்றொரு விதத்தில் வாடை வந்து வீசி நிலையவும் இப்படி இரண்டு ஹிம்சக வஸ்துக்களுக்கு ஈடு கொடுக்க என்னால் ஆகலிலேயே இந்த ஹிம்சைக்கு அவகாசமின்றியே சம்ஸ்லேஷத்தை தந்துள்ளாள் என்றவாறு விலகிகளை வருத்துவதில் துணை வேண்டாமல் அசகாய சூரமான வாடை என்பான். வாடை என்பாள் ஓர் வாடை என்கிறார். உலாவும் என்றதனால் கம்பீரமான செருக்கு நடை தோன்றும். வெள்வாய் அலகால் புன்னந்துராமே புறநீர் திருவரங்கா என்ற வழியால் உனது நாட்டுக்கு உறுப்பான தண்ணீரும்
தன்னை அடைந்த பொருளை எதிரி கவராதபடி திரை கையால் பொருது காத்திடுகின்றதே. உனக்கு மாத்திரம் அது இயல்பாகாதோ, அதையும் காக்க வேண்டாமா என்னை? அடுத்தாரை ரட்சிக்கும் தன்மை அச்சேதனத்துக்கே இருக்கும் போது பரமச்சேதனால் ஒருவருக்கு மிகவும் இருக்க வேண்டாவோ என குறிப்பிட்டபடி, காவிரி நீர் அலைமோதுவது இயற்கையாயினும் தன்னிடத்துள்ள நத்தைகளை, செங்குகளை, பறவைகள் கூர்மையான வாயலகால் கொத்தாமைக்காக அலை மோதுவதாக வருணித்தது சமத்காரம். இதாமே மேல் யுகிப்பித்த எதிர்மறை வினைச்சம். முடுதல், கொத்தில் கிளறுதல். அது கொத்தாமை, அதை காப்பாத்துறது. காவேரி காப்பாத்துறது, நீ காப்பாற்ற மாட்டாயா? அருளாய் செய்யாய் என்னும் வாய்ப்பாட்டு சொல் உடன்பாடு. நீ அருள வேணும் என்கிற பொருள் போல நீ அருளுகிறாய் இல்லை என்கிறவர்களும் கொண்டு வருகிறது. எம்பெருமானை சுவாபதேசம். எம்பெருமானை சேராத நிலையில் அவரது இணையும் இவ்வுலகத்து பொருளும் அவனை வினைப்பூட்டுவனவாய் தம்மை வெறுக்கும் நிலைமையை ஆழ்வார் அப்பெருமானை முன்னிலைப்படுத்தி கூறுதல் இதற்கு உள்ளுரை பொருள். தன்னந்துராய் வடைகொள்வது யாமிடப்போம். குளிர்ந்த தன்மையையும் அழகிய குணத்தையும் உடைய பொழுது போக்கியதை எமது அனஞ்ஞார்க சேஷத்துவத்தை கவர்ந்து கொள்ளட்டும். இளையோங்களுக்கு அனஞ்ஞார்க சேஷத்துவம் ஸ்வரூபம். ஆத்மாவுக்கு அந்நியசேஷத்துவம் கூடாது அப்படின்னு அனஞ்ஞார்க சேஷத்துவம் சுவாபாவிகம். அதனை இந்த போக்கிரைக்கு நான் இருப்போமாக. அதுவன்றி ஓர் வாடையிலே வண்ணந்துராகுகளாலும் உன் கட்டளையை அனுசரித்து நடக்க கடவதான லௌகீக பதார்த்தம் எமது உருவத்தை மாத்தொழுத்தது. புள்ளந்துராய் வெள்வாய் அலகால் விழாமே பொருநீ திருவரங்கா. வஞ்சனையுள்ள மாயை சுத்தமான ஆத்மாவை கொடிய ஊழ்வினை மூலமாக வருந்தார்படி தடுத்து காக்கிற குணத்தை வரை ஸ்ரீ ரங்கநாதனே. ஆத்மாவுக்கு எது இழுக்கு படிந்த பாவங்கள் அது சேராமல் அப்படி சுவாபதேசார்த்தம். அருளாய் அதுபோல எம்மிடத்து கருணை செய்வாயாக. ராமானுஜந்தாரியில் 66ஆம் பாசகத்திற்குள்ள நாள்தோறும் நெய்பவருக்கு வானம் கொடுப்பது மாறவன் அப்படின்னு வல்வினையேன் மரத்தின் ஈரங்கடிந்து அந்த ஸ்தானத்தை கொடுப்பான் நம்பி ராமானுஜன். ராமானுஜருக்கு கிருபாமாத்து பிரசன்னாச்சாரியர் என்று சொல்கிறார். வல்வினையேனுக்கும் மகாபாபியான எனக்கும் அந்த ஸ்தானத்தை ராமானுஜர் கொடுக்கிறாருன்னு சொல்றார். அந்த மாதிரி ரங்கநாதனே அருளாய் அதுபோல எம்மிடத்தும் கருணை செய்வாயாக. எண்ணம் துறாவிடத்து பண்டும் இன்னென்ன உள்ளதோ துன்பத்தால் மனம் துறமாறுகிற நிலையிலும் இப்படி இறங்காதிருக்கும் சுபாவம் முன்பும் உண்டோ இல்லை என்றபடி ஸ்ரீ ஜனக ராஜன் திருமகள் திரௌபதி, வீரேந்திராய்வன், பிரகலாதன், விபீஷணன், காக்கன் தொடக்கமான அளவற்ற அதிகாரிகள் இடத்தெல்லாம் இப்படிப்பட்ட உபேட்சை கண்டதில்லையே. அவர்கள் எழுதினேன் எனக்கே இங்கனம் ஆயிற்று என்றார். இன்னென்ன தூர் என்மை என்றாலே இன்னென்ன அப்படி என்ன இன்னா அண்ணா என்பதில் தொகுத்தல் இவை போலவை என்பது. எண்ணந்துடாவிடத்து என்பதற்கு மனத்தினால் ஆராய்ந்து நோக்குமிடத்து என்று பொருள் கொள்ளவும் கூடும். உனது குணங்களை ஆராய்ந்து பார்த்தால் இப்படிப்பட்ட உபேட்சை வேறொரு விஷயத்திலும்
கண்டதில்லை. பாவியேனுக்கே இங்கனம் ஆயிற்று என் கை. இதோட வியாக்கியானம். இப்ப ஈடு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஈடு இருக்கு. அவர் என்ன சொல்ற, கங்கரும் பகரும் பாசல் அதன் திருவரங்கன் இதுவும் திருவரங்காரா என்ற இப்பிராட்டி இருக்கிற ரசியை அறிவித்து இவள் திறத்தை என் செய்கின்றாய். யாருக்கான இந்த மாதிரி செய்திருக்கியா? தொந்தரவு. இவளுக்கு இப்பிராட்டி இருக்கிற ரசியை என்னாய் விளைவிக்கிறது இன்னும் வருஷ்டாயிடுவான். இவ்வவஸ்தை பிராப்தியாகி நீர் செய்ததன் என்ன பண்ணீர் இந்த பெண் பிள்ளைக்கு? உண்மை வழியா ஜீவிக்க மாட்டார் இவள் திருத்திலே என்ன சிந்தித்தாய்? பிராட்டி இருக்கா அவஸ்தா பேதங்களை அறிவித்து படைத்து நீர்மைக்கு போருமோ? உங்களுடைய நீர்மைக்கு போருமா? ஆபன்னையாக இருக்கிற என்னுடைய கர்ம விபாகத்தாலே இந்த பெண் இந்த மாதிரி வாய்க்காள். நிமித்தமாசீத் என்கிறபடி என்னுடைய பாவத்தால் என் பெண் பெண் அவஸ்தை வந்துள்ளது. இவ்வவஸ்தை என்னுடைய சம்பந்தத்தால் வந்ததோ வருகிற நோய் தீர்க்கைக்கு நான் என் செய்வது? துக்கத்துக்கு ஒரு முடிவு காண்கிறேன். அவசன்னையானவள் பெரிய திருவிழைகளை பெரிய விராட்டியார் திருவிழை சம்ஸ்லேஷிக்க பெற்றாள். அபியசிக்கவல்லா நித்தியசூரி பரிஷத்திலே சூரடிக்கு பெறுவார். சொல்லி என்ன சொல்ற, பெரிய பிரமாண திருவிழை சம்ஸ்லேஷிக்க பெற்றாள் அவசன்னையானவள் அபியசிக்கவல்லார் நித்தியசூரி பரிஷத்திலே சூடுதலுக்கு பெறுவார். சரி, நம்பிள்ள சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, பகவதலாபத்தாரும் சம்சாரத்தில் உண்டான பாபத்திரைத்தாருமாக இவர் நொந்திருக்கச் செய்தே நெடுநாள் பாதகமாய் போந்த வாடையானது இப்போது ஒரு சம்ஸ்லேஷ விசேஷத்தாலே வந்து அனுகூலமானபடியை சொல்லுகிறது. இதுல சேமன் செங்கோனுடைய இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, மானசானுபவ மாத்திரத்தாலே வந்து கழிப்பிலே கீழ் அன்வயத்தில் போனதிலே விதரேகத்தில் இடவாவது. அன்வயம் சேர்ந்திருந்த போது வெதிரேக்கம் பிரிந்திருக்கிற போது தன்னந்துராய் தாமம் புனையாய் அன்வயத்தின் போக்கியமானது இப்போது விதரேகத்தின் பாதகமாகிறபடியை சொல்லுகிறது. லாபத்தில் தன்னுடைய பிராப்தியத்தை எவ்வளவு உண்டோ அவ்வளவு பாதகம் கொண்டே அலாபத்தில் சம்சாரிகளுக்கு பாக்கிய விஷயத்திலே பேரிழவுகள் இரண்டும் ஒத்திருக்கையாலே அவை பெறவும் இழக்கவும் இருக்கும். அவ்வளவல்ல விரை இது சுவாபாவிகமான ஸ்வபாவமும் சங்குச்சிதமாய் ஆத்மஸ்வரூபம் திரோகிதமாயிருக்கிற இருப்பு இவருக்கு இழவாக சொல்லுகிறது. அத்தாத்மாக்களுக்கு ஆத்மாவுடைய ஞானம் சங்கோச்சிதமாயிருக்கும். சம்சார திசையிலும் அனுபவத்திற்கும் இடையே அயோத்தியத்தை ஆகா ஞான லாபத்தை பேர் என்கிறது, பிராப்தியை இழிவு என்கிறது. ஞான லாபமாச்சு என்ன பேர், மோட்சம் வந்தது என்ன பிராப்தி. மோட்சம் ஃபைனல் வீடு. சாந்தி சாந்தி சாந்தி. ஞானாத் தியானம் விசிஷ்யத்தேன்னு கீதையில வருது. ஞானாத் கர்மகள் தியாகாத் தியாகாட்சாந்தி அனந்தரம் அப்படிங்க. அந்த மாதிரி இவருக்கு தன்னந்துராய் விளை கொள்வது யாம் இடப்போம். இருக்கும் இவருக்கும் இங்கனே இருப்பதொரு சம்பந்தம் உண்டு. சம்சாரிகளுக்கு பேரிழவு குறும்பையாயிருக்கும். ஏதோ சம்பத் போச்சு, அது போச்சு, இது போச்சு, சம்சாரம் வேற விஷயத்தில் இருப்பார். நித்தியர்களுக்கு தன்னந்துராய் விடைகொள்ளும் விடைகொள்வதில்லை.
அவ எப்பவும் சராபஷ்யந்தி, அவளுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இல்லை. இது உள்ளது இவருக்கே இந்த துக்கம் இவருக்கே. நடுவே பாத்தியபாதக சம்பந்தம் வந்து இருக்க செய்து நிறைவேயூர் உடம்பிலிட்டு என்னமா போரே அவனோடுண்டான அசாதாரண சம்பந்தத்தாலே திருத்துராய் நிலுகைக்கு உரிமை உண்கிறேன். இன்னும் ஒருவேளை திருத்தாய் பன்னெண்டு போட்டும் தொந்தரவு. ஆனா விபூதி சாமான்யமும் பாதகமாந்தனை காணும் இவளது பன்னந்துராவை கலந்து பெற்ற நிறத்தை க்ஷோபிப்பித்தது. ஏதேனும் தசையிலும் ஞானம் உண்டானால் தத்தச சதுரிஷம் பவே தந்திருக்குமா போரே. சுந்தரகாண்டு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ற தருவார், முதுகுல உட்காந்துடுங்கோ, நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்றான். அதுக்கு இல்லப்பா, அவருடைய வீரியத்திற்கு தக்க மாதிரி அவரே வந்து கூட்டிட்டு போவன் தத்தச சதுரிஷம் பவே. அவர் வீரியத்துக்கும் சௌரியத்துக்கும் சதுரிஷமானது அவரே வந்து கூட்டிட்டு போகணும், அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்றார். அந்த மாதிரி இவருக்கு ஞானம் வந்து அது அப்படின்னா உனக்கே நாமாயி செய்வோம் எம்பெருமானுக்கே காத்திருமை தவிர வேற யாருக்கும் காக்க கூடாது. அந்த ஞானம் என்றால் தத்தச சதுரிஷம் இருக்குமா போலே. அப்படி ஞானம் உண்டாகிருக்க செய்தே அஜான திசையில் போலே குறிக்கும்படி ஆயத்து ஆத்தாமை பண்ணுகிறபடி எப்போன் போனன் துறையிலுகிறதோ இல்லையோ அது வந்து துடிப்புக்கு காரணமாயிற்று. அவன் கடவன் ஆறு இருக்கிறானே சேமம் செங்கோ நருள் என்று பெருந்த துறவியும் கலக்கான் என்றது. ஓர் வாடை ஏதது அத்விதீயமாய் இருக்கை. அந்த காத்து லட்சணத்தில் ஏகமேவோத்விதீயம் என்றிருக்கும் வஸ்துவை போலே ஆயிற்று பாதகத்தில் தனியே வீரியம் செய்வதாயிருக்கு. பிரம்மத்திற்கு லட்சணம் ஏகமேவா அத்விதீயம் என்றான். அந்த மாதிரி துன்புறுத்துக்குள்ளே இந்த வாடையானது நானே ஏகமா அத்விதீயம் வள்ளுகிறேன் ஓடி வரும் விழாவும் நர்த்தகமானது ஆலை குறித்து தேடு விழாமா போலே சீக்கிரம் முடித்து போகிறே இதுமேல் விழி செய்வது என்னென்று துருக்கென்னபடி இருக்கை. தொந்தரவு பண்றதுக்கு நிதானமா தொந்தரவு பண்றது. இதனுடைய பாரிப்பிருக்கிறபடி கண்டோருக்கு இது எவ்வளவு ஆயத்தில் கண்டு போகிறதோ என்று கொலியும்படியாயிருக்கு. இனி என்ன பண்றதோ அவன் பயமாயிருக்கும். இந்த வாடை கொள்வாய் அரகால் உள்ளந்துடாமே ஒருவனி திருவரங்கா அருளாய் அது அனுகூலமாம்படி இளட வேணும் என்கிறாள். அருளும்போதோ ஒரு தேச விசேஷத்திலே ஒரு அவஸ்தா விசேஷத்தோடைய ஆக வேண்டாவோ சுவாமி உங்க நகரம்னா நான் மேல் கூட்டிட்டு போகணும் அப்படின்றார். அதுக்கு எண்ணம் தொடாகும் அவர்களுக்கு இந்த நீதிகள் எல்லாம் உண்டாயித்தர் என்று தொடங்கித்தான் ஒரு பிரகலாத் ஆழ்வான், ஒரு ஸ்ரீ ஹரேந்திர ஆழ்வான், ஒரு மகாராஜர் இவர்களுக்கு உதவினது போது அவர்கள் கலைஞர் சமயத்திலே வந்து உருவத்தினை போக்கி அரைக்கரம் விகரப்பட்டமையுண்டோ. அவ இருந்தறதுக்கு நீயே போய் உதவினா இல்லையோ, எனக்கு அந்த மாதிரி உதவி போராதோ, எனக்கும் வந்ததாக வேண்டும் திருவரங்கத்தம்மானேன் திருவரங்கத்மாசன் கேட்கிறார். அவளுக்கு எல்லாம் பண்ணி இறக்கம் பண்ணி எண்ணந்துழாவு எடுத்து உழவோ பண்டும் என்னவே. பண்டு முதல் அறிவு கலைஞர் விடங்கள் எங்கனே இருப்பனா எங்கேனும் முட்டோ என்ன மாதிரி இருக்க விஞ்ஞான பண்ணா என்னை தோத்தி அன்று தொடங்கித்தோ நான் விருந்துவருக்குதான் இந்த மாதிரி நியூ ரூல்ஸ் வந்ததோ. வள்வாய் அழகால் புன்னந்துறாமே பாத்தியத்தை பாதகம் தெரியாதபடி நோக்கும் ஊரென்றோ உமக்கு வாசஸ்தானம். வள்வாய் கூறிய வாய் என்னது, வளைந்த வாய் என்னது, கூறிய வாய் அழகாலே பட்சியானது நத்தை உழாமே நீரானது போராதிற்குமாயிற்று. பரிசாலே வந்துதான் நத்தை என்ன பண்ண முடியாது. யாரு பட்சிகள் நத்தென்று செங்குக்கு பேராய் சுத்திரமான நத்தைக்கும் நேர் செங்கான பொது ஞானானந்த லட்சணமாய் நித்தியமான ஆத்மவஸ்துவுக்கு சித் சம்சர்க்கம் சுவாபாவிகம் என்று வந்தேரி என்கை.
ஆத்மாவுக்கு அஜித் சம்சர்க்கம் வந்தேரி. ஆத்மா எந்த தேகத்தோடும் புகழலாம். அஜித் சம்சர்க்கம் எந்த அஜித்தோடமாக இருக்கலாம். அது சுவாபாவிகம். வந்தே மத்தையதானது லட்சவர்க்கமே ஏதேனும் ஆகுமாம். அவ்வெல்லை உள்ளதாம் இத்தனை வேண்டுவது நோக்குகைக்கு உடனே திருவரங்க ஆமிஷம் கரையிலே வந்து கிட்டிக்கொள்ளா இத்தை குத்துவதாக வந்திருக்கிற பட்சியை கோபித்து தன் திரையால் இத்தை உள்ளே கொண்டு போகுமாயிட்டு நீரானது. குத்துறதுக்கு அந்த பட்சி வந்தா பெரிய அலை வந்து அதை காப்பாற்றி விடுறது. அது ஒரு பிரகிருத்தியான நடிக்கை உண்டா, செய்யறி பண்ணக்கூடாதா? திருவரங்கா அருளாய் அங்குத்த அச்சேதனத்தின்படி இருவானதென்று பரமச்சேதனமாய் ரட்சகனமாய் கண்ணியனாயும் இருக்கிற உனக்கு என் செய்ய வேணும்? ஏதன் பிரதமமா என்றிருக்குவதில்லையே நீருக்கு. நீர் வந்து என்னை காப்பாத்துன்னு கேட்டான் இல்லையே. திருவரங்கா முதன்மைக்கு ஓலக்கம் கொடுத்திருக்கும் இடமோ இவ்விடம். இப்பிறகு வரதென்ற வம்சத்துக்கு பிரயோஜனம் வருது என்றோ எங்கள் நிர்வாகியங்கள் நிர்வகிக்க வேணுமா? நீ உன்னலுக்கு விஷயம் தேடி எங்கே இருப்போவாய்? அதற்கு நான் விஷயம் இல்லையோ? மயர்வர மனிதன் மிரணம் என்று தொழுதெழு என்னும்படி துறை விளைவதற்கு ஒரு கால் வருட வேண்டிக்கிறேன். அப்படியே ஐயோ பொருளாதாரே இவ்வாடையைத்தான் பிரதிகூலமாயிற்று. லக்ஷ்மி வல்லதான் வந்தே குருவரம்.